ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்தி கிரிக்கெட். நடராஜனுக்கு இந்திய நிலை எப்போதான் வாய்ப்பு கிடைக்கும்? தொடர்ந்து பிசிசிஐ மறுப்பு தெரிவித்து வந்த இந்த நிலையில நடராஜனுக்கு எதிராக குரல் கொடுத்திருக்காரு ரவிச்சந்திர அஸ்வின். ஒரு தமிழக வீரரையே இந்திய அணிக்குள்ள கொண்டு வருவதற்கு ரவிச்சந்திர அஸ்வின் எதிர்ப்பு தெரிவித்து இருப்பது ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களை அதிர்ச்சி அடைவை செய்தும் இருக்கிறது. ஒரு தமிழனுக்கு இந்த அளவிற்கு ஒரு துரோகத்தை செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 3 வருடங்கள் ஆகிறது நடராஜனை நம்ம இந்திய அணியில பார்த்து. கடைசியா ஆஸ்திரேலியா சுற்றுப்பயணத்துல T20 ஒரு நாள் போட்டி, டெஸ்ட், இந்த 3 வடிவிலான போட்டிகளையுமே நடராஜன் விளையாண்டும் இருந்தாரு. சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருந்தாரு ஆஸ்திரேலிய மண்ணில். அப்படியாப்பட்ட ஒரு லெஃப்ட் ஹேண்டட் ஏர்கர் மன்னனை நம்ம அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 3 வருடங்கள் ஆகியும் இன்னமும் அணியில பார்க்க முடியல. கடைசியாக ஐபிஎல் மற்றும் தற்போது TNPL இந்த ரெண்டுலையுமே மிக சிறப்பான பவுலிங்கை வெளிப்படுத்தி இருந்தார் நடராஜன். அப்படி இருந்தும் பங்களாதேஷுக்கு எதிராக நடக்க போற 2 டெஸ்ட் போட்டிகளுக்கு முன்பாக இந்திய வீரர்கள் பார்த்தீங்கன்னா லோக்கல் டோர்னமெண்ட்டான துலீப் டிராஃபியில் கலந்து கொள்ள வேண்டும் எனவும் அதற்கான 4 அணிகளையும் பிசிசிஐ அறிவித்தும் இருந்தது. அந்த அணியில கூட நடராஜனுக்கு வாய்ப்பு கொடுக்கவே இல்லை. திறமை இருந்தும் தற்போது நடராஜன் தொடர்ந்து ஓரங்கட்டப்பட்டு வருவது அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்த நிலையில ரவிச்சந்திர அஸ்வின் தற்போது ஒரு பேட்டி கொடுத்தும் இருக்காரு. இதுதான் ரசிகர்களை மேலும் அதிர்ச்சி அடை செய்தும் இருக்கிறது. 3 வருடம் ஆகிறது. கடைசியாக ஆஸ்திரேலியாவில் விளையாண்டது தான் நடராஜன். அப்படியாப்பட்ட ஒரு வீரரை எடுத்ததுமே ஒரு லோக்கல் டோர்னமெண்ட்ல விளையாட வைக்க முடியாது, பிசிசிஐ செய்ததுதான் சரி அப்படின்னும் நடராஜன் பேசியிருக்காரு. ஒரு லோக்கல் டோர்னமெண்ட்ல விளையாட வைக்கக்கூடிய அளவுக்கு பிசிசிஐ நடராஜன் மீது நம்பிக்கை வைக்கலையா, இல்லை பிசிசிஐ செய்ததுதான் சரி அப்படின்னு அஸ்வின் பேசியிருப்பது சரியா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி எல்லோர் மத்தியிலையும் எழுந்திருக்கிறது. ஏன்னா தொடர்ந்து நடராஜனுக்கு பிசிசிஐ துரோகம் செய்து வருவதுதான் எல்லோருக்குமே தெரிந்தது. ஏன்னா திறமை இருந்தும் அணிக்குள்ள கொண்டு வராம இன்னமும் அவரை வெயிட்டிங் லிஸ்ட்லயே வைத்து இருக்கதான் அனைவருக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில ரவிச்சந்திர அஸ்வின் நடராஜனுக்கு ஆதரவாக குரல் கொடுக்காம நடராஜனுக்கு எதிர்த்து குரல் கொடுத்திருப்பது தான் அனைவரையும் அதிர்ச்சி அடைவே செய்தும் இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.